பிரியன், நீங்க எப்படி அவர் ஒரு காரணம் சொல்றார், நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை. உடல்நிலை சொல்றது, தந்தையார்ன்றது, அதை தாண்டி இதுக்குள்ள உண்மையில் அரசியல் இருக்கா, இல்லை அவர் சொன்ன மாதிரி தனிப்பட்ட காரணமா? எப்படி புரியுது? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மகனா நான் இருக்கணும்னு சொல்றது அவர் சொன்ன காரணம் அது மட்டுமா, இல்லை ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இல்லை இது அரசியல் கணக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அதாவது வந்து இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவர் இப்போவும் பாஜக தலைவராக இருக்கார். இல்லைங்க எங்கள் அப்பா உடல்நிலை கவனிக்கணும், நான் ரிசைன் பண்ணிட்டு அதை கவனிக்கணும்னு போவாரா? போக முடியாது இல்லை. ஸோ இப்போ அவர் இருக்கிற நிலைமையில் இதை சொல்லி போக வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். புஷ் பண்ணியிருக்காரு. ஆமாம், காலத்தை கடத்தணும். இப்போ அவர் ஹஸ் டு அண்டர்கோ ஒரு 3 months அவர் வந்து இது மாதிரி காலத்தை கடத்தணும். எலெக்ஷன் முடிகிற வரையும் விஜயுடைய செல்வாக்கு தெரியணும், பாஜக எப்படி போகுதுன்னு தெரியணும், ஏடிஎம்கே தோக்குதா ஜெயிக்கான்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தன்னுடைய பாலிடிக்ஸை பண்ணலான்னு அவர் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி தான். அவர் என்ன நினைக்கிறாரு, தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல் நினைக்கிறார் சார். ஓகே, அதுக்கான காய்களை அவர் நகர்த்துறார். அவர் சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலாக இல்லையான்றதை காலம் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஆனால் காலம் சொல்லணும்னு சொல்கிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. அவர் மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லணும், இல்லை ஆமான்னு சொல்லணும். அவர் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா காலம் சொல்லும், மக்கள் பார்த்துக் கொள்வார்கள்லாம் சொல்லக்கூடாது. ஒப்பீனியன் சொல்லணும். அதுதான் எனக்கு பத்திரிகைகள் சொல்லி குருக்கள்லாம் சொல்லி கொடுத்த விஷயம். அதனால தான் தேங்காய் உடைக்கிற மாதிரி விஷயத்த சொல்லிடணும். நம்ம இந்த 11% ஓட்டுன்றதே ஒரு கதைன்றது என்னோட அபிப்பிராயம். இவருக்கு வந்த ஓட்டு அது வந்து அந்த 4% ஓட்டு தான் அவங்க ஓட்டு. மிஞ்சி போனால் 1-2% கூட வந்திருக்கும். சரி, அந்த ஓட்டு பாஜக தனியாக நின்றதுனால உயர் ஜாதிகள் போட்ட ஓட்டு அது ஆக்சுவலாக. ஓகே, ஜெயலலிதாக்கு ஆதரவாக இருந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு அங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. அதனால அண்ணாமலைக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. 1%-2% வந்திருக்கலாம். அண்ணாமலை வந்து ஒரு பரபரப்பை கிளப்பினார் அண்ணாமலை. அதெல்லாம் உண்மை. திமுகவுக்கு எதிராக புகார் கொடுக்கறது, அது கொடுக்கறது எல்லாம் கூட. ஆனால் அவர் வந்து அவருக்கான செல்வாக்கு இருக்கான அது கட்சி தான் முக்கியம் அங்கே ஆக்சுவலாக. பார்ட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். மோடி பிரதமர் ஆகணுன்றதுக்காக போடப்பட்ட ஓட்டு ப்ளஸ் உயர்ஜாதி ஓட்டு. அதுவும் மோடி பிரதமர் ஆனு உயர்ஜாதியில் ஒரு 5-6% இருக்காங்களா, அவங்க போட்ட ஓட்டு தான். அதெல்லாம் வந்து ஜெயலலிதாட்ட இருந்த ஓட்டு. ஒரே ஒரு விளக்கம் கொடுங்க. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி இப்போ மூப்பனார் ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணாங்கல்ல, பார்ட்டியை தாண்டி தலைமையிட்டே ஒரு பவர் பாலிடிக்ஸ், அது போல அண்ணாமலை அந்த கிரேடுக்கு அவர் இன்னும் வரல சார். என்னோட செல்வாக்கு இது, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன், 26க்கு பிறகு பாருங்க அப்படின்ற விளையாட்டு இல்லைன்னு அந்த லெவலுக்கு அவர் இன்னும் வரல. அவர் என்ன சார் 21 தான் பாலிடிக்ஸ்க்கே வர்றாரு. அவரு மூப்பனார்லாம் எத்தனை எலெக்ஷன்ஸில் கொட்டை போட்டவர். அவரெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது இவரோடலாம். இவர் 21 அரசு 9 வருஷம் ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு வர்றாரு. இவர் 4-5 வருஷம் தான் இருந்திருக்காரு. 5 வருஷத்துல தான் ஃபுல்லாக இருந்திருக்காரு. இவருக்கு இன்னைக்கு என்ன கோவம் தெரியுமா, நான் வந்து பாஜகவோட தமிழக தலைவராக இருந்தேன், என்னை வந்து ஒரு 5 தொகுதிக்குள்ளே ஏன் சுருக்கினீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றி பிரச்சாரம் பண்ணணும், அதை ஏன் அதுலேருந்து என்னை எடுத்துகிட்டு என்னை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஏன் போட்டீங்க? ஓகே, அதுதான் அவருடைய கோவத்துக்கு முக்கியமான. பாஜக தலைமை வந்து அவரை தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கணும்னு ஆசைப்படலையா, அந்த செல்வாக்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படலையா? தமிழ்நாடு பாஜகவுக்கும் அவருக்கும் ஒரு ரன்னிங் பேட்டில் போயிட்டு இருக்கு. இது வேற. ஆமா, அது வேற தனியா போயிட்டு இருக்கு. இவரை பத்தி நேஷனல் லெவல்ல நிறைய புகார்கள்லாம் போயிருக்கு சார். அமித்ஷாட்டையும் நிறைய புகார்கள் போயிருக்கு. அவர் தலைவராக இருந்தபோது அவர் வந்து நமக்கு தெரிஞ்சது அவர் மீடியாவோட அவர் இன்டராக்ட் பண்ணது, அவர் ஒரு எதிர்கட்சி ரோல் பண்ணது. அதுக்கு பின்னாடி வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ பதவியில் இருந்தால் தான் சொத்தெல்லாம் சேர்க்கணும்னு கிடையாது, வேறு வகையிலையும் பல விஷயங்கள் நடக்குது ஆக்சுவலா. இப்போ பலவிதமான புகார்கள் அவரை பத்தி போயிருக்கு. சரி, அந்த புகார்கள்லாம் அவங்க விசாரிச்சு தான் இருக்காங்க. அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து இவர் நினைச்ச விஷயத்த பண்ண முடியல. ஏன்னா அவங்க கையில் இவரோட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரியும், மாட்டிட்டு இருக்கு. ஸோ ஒரு அதிருப்தி டெல்லி தலைமையும் கைவிட்டுருச்சு. அதனால ஒரு அதிருப்தியில நினைக்கிறாரு இதெல்லாம் தாண்டி நமக்கு நேஷனல் லெவலில் ஒரு பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. பட் அது வந்து எல்லாம் தெரியல, லிஸ்டெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பேர் இல்லைன்ற ஒரு இது பேச்சும் இருக்குங்க ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு பாருங்க அவர் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு ஒரு சேனல் என்ன பண்றாங்க, மற்ற 72 பேரை போட்டாங்க, இவர் ரிசைன் பண்ணதால மற்ற 72 பேர் போட்டது அந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்றாங்க. பாஜக சோர்ஸ்ல விசாரிச்சு அந்த மாதிரிலாம் எந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணல, அந்த 71 பேர் அப்படியே தான் இருக்காங்கன்றாங்க. இவர் அந்த மாதிரிலாம் வந்து மீடியாவை வந்து ஏதோ ஒரு மீடியா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது திரு பிரியன், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன புள்ளின்றது அவர் தன்னை இந்த அதிமுக அலைன்ஸ் அமைஞ்ச பிறகு அவர் எப்படி பேட்டி கொடுத்தார் அப்படின்ற தன்மையெல்லாம், அண்ணே நான் மாற்றத்திற்காக வந்த ஆளுனே, அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, நான் அதை நோக்கி தான் போவேன், தொண்டர்களோட இருப்பேன்னு அவர் எங்கோ ஒரு மூலையில் வந்து இந்த ஏடிஎம்கேவோட நான் இல்லை,
நான் தனியா அதை சொல்லிட்டே வந்த துனியை நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல? இல்லை சார், அவர் சொல்லிட்டு வந்தார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவர் வந்து அந்த 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 இதை பாதையை நோக்கி போயிருந்தாருன்றது உண்மைதான். பட் அதற்கு இன்னும் பல காலம் ஆகும் அவருக்கு. அதெல்லாம் அப்ப இந்த முடிவை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பாக்குறது? இது இவர் இந்த முடிவை எப்படி எடுத்து? இல்லை, இந்த அவருக்கு ஒன்றும் இல்லை. ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி தான் எடப்பாடியோட அவர் ஒரு ஷேடோ ஃபைட் நடத்துறார். அந்த ஷேடோ ஃபைட்ல இந்த வாட்டி எடப்பாடி தோக்கணும்னு தான் அவருடைய எண்ணம். இப்போ அமித்ஷா அவர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இந்த அமித்ஷா இது தெரிஞ்சிருக்கு, இவர் ஏதாவது உள்ளடி வேலை செய்வார் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச், இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் அவங்களும் மேலிடமும் அதை பார்க்குறாங்க. இவர் என்ன உள்ளடி பண்ணுறாரு, வேலை பண்ணுறாருன்னு அவங்களும் பார்க்குறாங்க. இவர் எந்த அளவுக்கு உள்ளடி பண்ணி அதிமுக பாஜகவோட வெற்றியை ஸ்பாயில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவருக்கு வந்து எடப்பாடினால தன்னோட பதவி போச்சுன்ற அந்த இது இருக்குல்ல, ஒரு மனத்தாங்கல், வருத்தம் அல்லது வேதனை, அதனால வந்து திருப்பி எடப்பாடி பவர்ஃபுல்லா வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா திருப்பிரியன், ஆனா இவரு தான் ஓபிஎஸ் அவர்களை, தினகரன் அவர்கள் எல்லாம் இவர் தான் அழைச்சாரு, தயவு செய்து இந்த அணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. தினகரன் உள்ளுக்கு வந்துட்டாரு, ஆனா இவர் வந்து விலகி இருக்கிற தன்மை, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல இவர் தானே அழைச்சார், வாங்க எல்லாரும் வாங்க இந்த அணியை பலப்படுத்துங்கலாம் சொன்னது. அது என்ன கணக்கு? அப்போ இப்ப தினகரனுடைய அரசியல் வந்து வேற, அதை பத்தி பேசணும்னா இவர் அழைச்சதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல ஏன் அண்ணாமலை போய் அழைச்சாங்க? இவர் அழைச்சது மட்டும் இல்ல சார், இவர் இப்போ வந்து எடப்பாடியே முதல்வர் தானே சொல்றாரு. இன்னைக்கு இவரே என்ன சொல்றாரு, எடப்பாடி முதல்வர் தானே சொல்றாரு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து வேடிக்கையா இருக்கும். பட் அவருடைய ஆழ் மனது என்ன சொல்லுதுன்னா அது வேற ஒரு கதையை சொல்லுது. ஆக்சுவலா இது வந்து ஒரு நீங்க வந்து ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா ஒரு நிழல் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அடிப்படையான விஷயம் ஒண்ணுதான் சார். சரி, எடப்பாடி இந்த எலெக்ஷன்ஸ்ல எப்படியாவது அவர் வந்து முடக்க முடியுமா, அவர் தோக்கடிக்க முடியுமா, அப்படி அப்ப சொந்த கட்சியே தோக்கடிப்பாரா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. தன்னுடைய அரசியலுக்காக அதை பண்ணுவாரானா அதுலதான் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கார். எப்படி பண்றது? முதல்ல அவர் என்ன நினைச்சாரு, வெளியில வந்து பண்ணலாமா நினைச்சாரு. அவர் வெளியே வரதுன்னு நினைச்சா இந்த நேரத்தில் நம்ம இங்க அந்த அரங்கத்தில் பேசியிருக்கோம். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அந்த லெவலுக்கு ஒரு போகக்கூடாதுன்னு மேலிடத்துல அவர் சொல்லிட்டாங்க, நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியை விட்டு போகக்கூடாதுன்னு. ஏன்னா இவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. இவர் டிட்டாச்சா இருக்கிறாருன்றதே தொண்டர்களுக்கான ஒரு செய்தி தானே, தன் ஆதரவாளர்களுக்கான செய்தி தானே. தொண்டர்கள் வந்து கட்சி சார்பாக தான் சார் இருக்காங்க, இவருக்கும் தனியா தொண்டர்கள் கட்சி தான் சார். பாஜக என்ற கட்சி அதன் மேல கொண்ட ஈடுபாடு தான் இருக்க தவிர சொல்ற பாயிண்ட் எப்போதுமே சொல்லுவாங்க, நிறுவனம் பெருசு, தனி மனிதர்கள் வருவார்கள் போவார்கள்னு சொல்ற மாதிரி இது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியா. ஒழுங்கா ஒரு போட்டி போட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் பலரும் வச்சிருக்காங்க. ஏன் இவர் பின்வாங்குறாரு? தலைமை அதிருப்தியாரு, என்ன இது செஞ்சிட முடியும்? ராஜாஜி காமராஜ்ல யார் ஜெயித்தா? பிரியன் யார் ஜெயித்தா? மூப்பனார் வெங்கட்ராமன்ல யார் ஜெயித்தா? மக்கள் பலம் யார் இருக்கோ அவங்க தான் உள்கட்சி அரசியல ஜெயிப்பாங்க. அண்ணாமலைக்கு மக்கள் பலம் இருக்கு. மக்கள் பலம் இல்லாத ஆளும் மோடிக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமான ஒரு ஆளு, மிக மிக விசுவாசமான ஆளு, என் மதிப்புக்குரிய ஆளுங்கனால அவர் பேரை நான் சொல்லல. ஓ, மக்கள் பலம், அவங்க மக்கள் பலம் இருக்கு அவருக்குன்றீங்க. ஷுவர். இதே நீங்க எப்படி மக்கள் பலம் இருக்கு? ஏன் 2 தேர்தலில் வின் பண்ணல? எம்எல்ஏ எலெக்ஷன்ல வின் பண்ணல, எம்பி காமராஜ் கூட தோத்தாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜ் தான். காமராஜரோட அவர் ஒப்பிடாதீங்க, கேவலமா இருக்கு. காமராஜரோட அண்ணாமலை ஒப்பிட்டு பேசாதீங்க. சரி, நம்ம அதை கடந்து ஏன் காமராஜர் ஒப்பிடுறீங்க? சரி, யாரும் யாரையோடையும் ஒப்பிடாதீங்க. காமராஜர்